சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி ஒருவர் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கேவலமான விஷயத்தை பற்றிய ஒரு ஜென்மம் உன் வாழ்க்கையில் இருப்பதற்கு இல்லாமலேயே இருக்கலாம். உனக்கு பின்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகத்தை செய்கின்ற இவர்களை இன்று நான் அடையாளப்படுத்தி விட வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களும் இவர்கள் உன் பின்னால் இருந்து என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை பற்றி எதையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை என் குழந்தை தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஏன் தெரியுமா? இவர்களை தெரிந்து கொள்ளாமல் தான் பல துன்பங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கிறாய். இப்போது இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ளும்போது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உன் கண் முன்னால் தெரிய வரும் அல்லவா? உன்னை சோதனைக்கு ஆளாக்கி மிக பெரும் துன்பத்திற்குள் உன்னை தள்ளிவிட்டு பெரிய பெரிய சோதனைகளை எல்லாம் தந்து உன்னை ஆட்டி படைக்க நினைத்தார்கள். ஆனால் இப்போது உன்னுடைய வாழ்க்கையானது அவர்கள் நினைத்தது போல மாறவில்லை. அவர்கள் எண்ணியது போல உன் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் பெரிதாக மாறிவிடவில்லை. அவர்களும் அவர்களின் திட்டத்தை தீட்டிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் எடுத்து வைத்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். அவர்களின் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதுதான். நீ எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும், எவ்வளவுதான் முன்னேற வேண்டும் என்று நீ அடியெடுத்து வைத்தாலும் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தவும் உனக்கு அது நடந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாகவும் இருக்கிறார்கள். யாராவது உனக்கு உதவி செய்ய வரும்பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி, இவர்களுக்கா உதவி செய்கிறாய்? நன்றி கெட்டவர்கள், இவர்களுக்கு நீ உதவி செய்ததால் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது, உனக்கு எந்த புண்ணியமும் கிடைக்காது என்று சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்தி விடுவார்கள். உனக்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்ற இவர்களை நீ நிச்சயமாக என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான மன நிறைவும் கிடைக்க வேண்டிய இந்த சாயப்பாவின் முன்னால் வந்து நிற்கின்ற என் குழந்தையே, இப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும்பொழுது எப்படி உன்னால் இந்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியும்? எப்படி உன்னால் இந்த வாழ்க்கையை நீ நினைத்ததையெல்லாம் அடைய முடியும்? எதிர்பாராத நேரங்களை எல்லாம் என் குழந்தையை நீ உணர்ந்திட வேண்டும். எதையுமே கண்டு என் குழந்தையை நீ வருத்தப்படக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்தாயானால், சாயப்பா சொல்வது போல இது போன்ற கேவலமான ஜென்மங்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருப்பதை பார்த்து நீ வருத்தம் அடைய மாட்டாய். அதற்கு பதிலாக அவர்களை பார்த்து உனக்கு நன்றி சொல்லத்தான் தோன்றும். ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லாம் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை அழகுபடுத்தியிருக்கிறார்கள். உன்னை பற்றி தெரியாதவர்களுக்கு கூட இவர்கள் தவறாக சொல்லி இருந்தாலும் அவர்களையும் உனக்கு வாழ்க்கையில் இவர்கள்தான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒருவர் சொல்வதை நம்புகின்ற மனநிலையில் இப்பொழுது யாரும் கிடையாது. ஏனென்றால் எல்லோருமே வாழ்க்கையில் அனுபவப்பட்டு இருக்கின்றார்கள். இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஒருவர் இன்னொருவருக்கு நன்மைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. இப்பொழுது இருக்கின்ற நிலையில் ஒருவர் இன்னொருவரை கெடுத்து பேசினாலும் அல்லது அவர்களை பற்றி தவறாக பேசினாலும் அப்பொழுதே புரிந்து கொள்கிறார்கள். ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, ஏதோ ஒரு தவறு இவர்கள் பக்கம் இருக்கிறது, அவர்களை வேண்டுமென்று இவர்கள் காயப்படுத்த நினைக்கிறார்கள் என்பதனை தெளிவாகவே புரிந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைதான் இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் இருக்கிறது எனும்பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும். இதையெல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த எதிர்பார்க்கின்ற வெற்றியை நிச்சயமாக பெற வேண்டும். இவர்களை பற்றி தெய்வத்திற்கு தெரியும், மனசாட்சி உள்ள மனிதர்களுக்கு தெரியும். அதனால் இவர்கள் உன்னை பற்றி எவ்வளவுதான் தவறாக பேசினாலும் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் இது போன்ற மனிதர்கள் வெளியில் இருந்து இதை செய்கிறார்கள் என்றாலும் சில நேரங்களில் உன்னோடு உடன் பிறந்த உறவுகளை இது போன்று உனக்கு நடக்கின்ற நன்மைகளை தட்டிவிட நினைக்கிறார்கள். உன்னோடு உடன் பிறந்தவர்கள் 3 பேர், 2 பேர் என்று இருக்கிறார்கள் என்றால் அதில் யாரேனும் ஒருவர் உனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனக்கு நடக்கவில்லையே,
உனக்கு நடக்கிறதே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். எப்படியாவது தனக்கு நடந்தால்தான் அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உனக்கு நடக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கும் அது நடக்க வேண்டும், அதன் பிறகுதான் உனக்கு நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இது போன்ற குணங்கள் எல்லாம் அவ்வளவு ஏற்புடைய குணம் அல்ல. தனக்கு கிடைக்காவிட்டாலும் தன்னுடன் பிறந்தவர்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடக்கிறதே என்று சொல்லி சந்தோஷப்படாமல் எல்லா விஷயங்களையும் இவர்கள் தனக்கான மாற்றம் முயற்சி செய்யும்போது நிச்சயமாக தெய்வம் இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க நினைக்கும் அல்லவா? மற்றவர்களிடத்தில் தவறான விஷயங்களை பற்றி ஒருவரிடம் சொல்கிறோமோ, இதுதான் நமக்கும் நடக்கும், இப்படித்தானே நம் வாழ்க்கையிலும் மற்றவர்கள் நம்மை பற்றி பேசுவார்கள் என்ற சிந்தனைகள் அவர்களுக்குள் இல்லை. அந்த சிந்தனை அவர்களுக்குள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த தவறை செய்ய அவர்கள் துணிந்திருக்க மாட்டார்கள். இது போன்ற விஷயங்களை செய்ய ஒருபொழுதும் அவர்கள் எண்ணியிருக்க மாட்டார்கள். ஆனால் செய்ய நினைத்து விட்டார்கள், செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான பாவத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவர்களே முடிவு எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை சுற்றி நடப்பதையெல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை உணராமல் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் பல இன்னல்களை சந்தித்து மேலும் மேலும் பல துன்பங்களை சந்தித்து இவர்கள் அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அது உன் வாழ்க்கையில் அல்ல, அவர்கள் வாழ்க்கை எந்த அளவிற்கு மற்றவர்கள் நல்லதை செய்ய நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் இங்கு அதிகம். நல்லதை செய்ய வேண்டும் என்று கூட அதிகமாக யோசிக்கின்றவர்கள் கெடுதல் செய்ய நினைக்கும் பொழுது ஒரு துளி அளவு கூட இவர்கள் யோசிப்பதில்லை. நாம் செய்வதனால் அவர்களுக்கல்லவா கெடுதல் நடக்கும், அவர்களுக்கு நடக்கின்ற நல்லதை நாம் தடுக்கின்றோமே என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் ஒரு சிறு துளி அளவு இருக்கவில்லை. வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கவும், வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களை உருவாக்கவும் இவர்கள் நினைத்து விட்டார்கள். இதையெல்லாம் கடந்துதான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். சாயப்பா, உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் புரிகின்றதா? இது போன்ற ஜென்மம் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையற்றவர்கள். எவ்வளவுதான் இவர்கள் நன்மையை உனக்கு செய்தாலுமே இவர்களிடத்திலிருந்து அந்த நன்மையை நீ ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டாம். இவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலை வந்தாலும் இந்த நாட்களில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய முயற்சி மட்டுமே நமக்கு கை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். உன்னுடைய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரத்திலும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே, எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் உனக்கு கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும், எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.